ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஆனியன் அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து ஸோ ஆனியன் போட்டுக்கிறோம். அண்ட் தென் ஆல் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஃப்ரை ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஊற வச்சு ஆட் பண்ணோம், அப்படியே ஆட் பண்ணாதீங்க, ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டமாட்டா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டு மிக்சியில் ஆட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பி வந்து வேக வைப்போம், கொதிக்க வைப்போம். ஸோ ஏதாச்சும் இதாகட்டும். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் வந்து போட்டுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம்.